ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸல் ட்ரிக்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் டிஃபால்ட்டாக வந்து காலம் வித்து, அதே மாதிரி ரோ ஹைட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா அந்த செல்லை விட டெக்ஸ்ட் வந்து அடுத்த செல்லுக்கு வெளியில் போகுது. அப்போ இதுக்கு நம்ம ஆட்டோ ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ ஃபிட் ஆயிரும். இப்போ இதை விட இன்னொரு லென்த்தான டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க எகைன் நம்ம அதே மாதிரி ஆட்டோ ஃபிட் இங்கே செட் பண்ணோம் அப்படின்னாக்க திரும்ப வந்து அந்த செல்லுக்குள்ளே வந்து விசிபிளாக வந்து நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளேயே வந்து டெக்ஸ்ட் வந்து தெரியும். பட்டு ரோவோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஃபிட்டு சிஸ்டமே வந்து எடுத்துக்கும். அதுக்கான லேர்னிங் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீட்டில் தான் உங்களுக்கு ஆட்டோ ஃபிட் வேணும் அப்படின்னாக்க இந்த சீட்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், சீட்டை செலக்ட் பண்ணி இதில் வந்து வியூ கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து ஒர்க் சீட் அப்படின்னு மாற்றுங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் லேர்னிங் பண்ணுவோம். மேக்ரோ எப்படி ரன் பண்ணுறது, எப்படி அதில் கமாண்ட்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோடிங் வந்து நம்ம எழுதணும். அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட்டோ ஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து செல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு புல் ஸ்டாப் கொடுங்க. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து செல் நெக்ஸ்ட் வந்து புல் ஸ்டாப்புக்கு அப்புறம் என்டையர் காலம், தென் புல் ஸ்டாப்பு, ஆட்டோ ஃபிட். அவ்வளோதான். இது இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க கோடிங் வந்து இவ்வளோ தான். ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து நீங்கள் கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் கொடுத்துங்க. தென் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. இந்த சீட்டுக்கு வந்து விசுவல் பேசிக் கோடிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதனால் வந்து இந்த சீட்டில் மட்டும் நம்ம என்ன தான் நம்ம டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோ ஃபிட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தா டிஃப்ரெண்ட் பார்த்தா தெரியும். ஆட்டோ ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். இன்கேஸ் இந்த இடத்துல நான் ஒரு லெட்டர்ஸ் தான் நான் தரேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு லெட்டருக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட்டோ ஃபிட் ஆகும். இன்கேஸ் நான் 2 லெட்டர்ஸ் தரேன் இல்லை 3 லெட்டர்ஸ் தரேன் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு சிஸ்டமே வந்து பண்ணிக்கும். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிறது அந்த செல்லை தாண்டி வெளில போயிடுச்சு. இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னாக்கா அந்த செல்லுக்கு தேவையான மாதிரி ஆட்டோ ஃபிட் எடுத்துக்கும். மற்ற சீட்டுக்கு அதே மாதிரி எடுத்துக்குமா அப்படின்னா மற்ற சீட்டுக்கு அதே மாதிரி எடுத்துக்காது. ஏன்னா நம்ம கோடிங் கொடுத்தது வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஒரு செல்லுக்கு மட்டும்தான். இது ரொம்ப சிம்பிள். திரும்பவும் நான் சொல்கிறேன். எந்த சீட்டில் உங்களுக்கு ஆட்டோ ஃபிட் வேணுமோ அந்த சீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் கிளிக்கில் வியூ கோட் கொடுங்க. இதில் வந்து ஒர்க் சீட் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கோடிங் கொடுக்கணும். இது வந்து செல் என்டையர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட். இதான் நம்ம கொடுத்த கோடிங். தென் சேவ், தென் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீட்லேயுமே அதே மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ ஃபிட் சிஸ்டமே வந்து அதுவே வந்து எடுத்துக்கும். இதுதான் இன்றைக்கான லேர்னிங். உங்களுக்கு இந்த சின்ன ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்கள் நெட்வொர்க்கில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸலில் அட்வான்ஸ் லேர்னிங் காம்ப்ளிகேட்டான ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.